ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் லஞ்ச் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் ரெசிப்பியை, அதாவது ஒரே ரெசிப்பியை 2 விதமாக எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதோட எந்த ஏஜுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவு முட்டைக்கோஸ் நான் எடுத்துருக்கேங்க. இது நல்லா கழுவிட்டு ஓரளவு இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணல, ஏன்னா எப்படியும் வேக வைக்க தானே போகிறோம். அதனால் இதில் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 பிஞ்ச் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட அரை கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு 1 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இது நல்லா குழைவாக வெந்துருச்சு. இதை இப்போது நல்லா மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ நல்லா கடைஞ்சிருவோம். நல்லா கடைஞ்சி அந்த கன்சிஸ்டன்ஸில் குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. உங்கள் குழந்தைங்க மிக்சியில் அரைச்சி தான் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்படி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு மதிய உணவாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்தோம்னா நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். நம்ம குழந்தைக்கான சிம்பிளான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே ரெசிப்பியில் உங்கள் குழந்தைங்க முட்டையெல்லாம் சாப்பிட்டு பழகியிருந்தால், அதுலேயும் குறிப்பாக மஞ்சள் கரு மட்டும் சாப்பிட்டு பழகியிருந்தால் இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். முட்டையோட பச்சை வாசனை எல்லாம் போய் முட்டை நல்லா குக்காக இருக்கணும். இந்த மாதிரி எப்போதும் முட்டைக்கோஸோட இந்த மாதிரி முட்டை சேர்த்து கொடுக்கும்போது அதோடய சுவை ரொம்பவே நல்லா இருக்குங்க. முட்டை சேர்க்கிறனால குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக உதவும். ஸோ வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு முட்டையெல்லாம் ஒத்துக்குச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.